மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நல்ல மத சார்பற்ற அரசியலை உருவாக்கி விட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு உங்களோட இருந்தோன்னு சொல்றாங்களே, இருந்திருந்தா அவங்களுக்கு நீ உண்மையா இருந்திருக்கணும். அதிமுக பேசியிருக்க கூடாது. கலைஞர் காலத்தில் எந்த தோல்வி நடந்தாலும், ஏன் கலைஞர் 2 தொகுதி ஜெயிச்சாலும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளில் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இளவரசர் உதய அவர்கள் கட்சியை மதிக்கிறது இல்ல, கூட்டணியை மதிக்கிறது இல்ல, கொள்கையை மதிக்கிறது இல்ல. பணம் பணம் பணம், இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி. இப்ப தெரிஞ்சா என்ன உண்மை நடந்துச்சு? அந்த 5 நாள் நாங்க தூங்கி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு நேத்து நைட்டு தான் தூங்கின. தலைவர் முதலமைச்சரா 144 பேர் ஜெயிச்ச பிறகு அன்னைக்குதான் எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அதுலயும் பாருங்க திமுக சூழ்ச்சி. திருப்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சோம், கேஸ ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸ உடனடியா கொண்டு வந்தாங்க சண்டே. அந்த சண்டே கேஸ் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் சண்டே கேஸ் எடுத்ததே கிடையாது. திமுக வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கேஸ் நடத்துறாங்க. அந்த எம்எல்ஏவை ஓட்டு போட விடக்கூடாதுன்னு சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுறதுக்கு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஒரு ஓட்டு போடக்கூடாதுன்னு. திமுக சூழ்ச்சி தெரிஞ்சா அப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட் போனோம். அடுத்த நாளே சென்னை உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஓட்டை நம்ம கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு அழுத்தம் பாருங்க திமுக. அதை உதயநிதி சொல்றாரு, உயர்நீதிமன்றம் ஒரு அந்த வேட்பாளர்கள் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க, குதிரை பேர நடத்துறேன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்துடவே கூடாது. கவர்னர் ஆட்சி வந்தாலும் சரி, ஆனா அறிக்கை மட்டும் அழகா ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், சன் டிவில ஒரு குணா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. நான் எப்பயுமே விஜய் அவர்களை தாக்குனதே கிடையாது, நான் தப்பாவே பேச மாட்டேன், இல்ல உங்களை அவர் ரொம்ப அட்டாக் பண்றாரு, ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பேசவே மாட்டேன், அதுக்கு தான் நான் குளத்தூர்லயே சொன்னேன்.